இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் கீரனூர் பிஎம் ஸ்போர்ட்ஸ் விசஸ் நல்லூர். கண்டிப்பாக மோஸ்ட் அவாய்டட் மேட்சஸ் லிஸ்ட்டில் இந்த மேட்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆகுது அப்படிங்கிறத. இந்த மேட்ச் 6 ஓவர் 4 பவுலர் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பிஎம் ஸ்போர்ட்ஸ் கீரனூர் இந்த சர்க்கிளில் இருக்க நிறைய பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்க. நல்லூரில் அதிகமான பிளேயர்ஸ் புதுக்கோட்டை ரமணா பாய்ஸுக்கு அந்த ஒரு டீமுக்கு விளாட்ற பிளேயர்ஸ் விளாட்றாங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது மேட்சஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். 6 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட் ஓவர் போட கார்த்தி, நீர்பழனி கார்த்தி. 6 ஓவருமே பவர் பிளே கிடையாது. ஃபஸ்ட் ஒன் கார்த்தி கையில் இருந்து ஃபஸ்ட் பால் தெளிவான இடத்துல போட்டு நல்ல ஸ்பேஸில் போட்டிருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். கார்த்தியோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. இப்போ தான் இங்கே இருந்த ஃபீல்டரை தூக்கி எக்ஸ்ட்ரா கவரில் வச்சுருந்தாங்க. அந்த ஃபீல்டர் இங்கேயே இருந்தால் விக்கெட்டுக்கான சான்ஸாக இருந்திருக்கும். ஃபஸ்ட் ரன்னை 2 ரன்னாக கொண்டு வந்திருக்காங்க. ரமேஷ் பேட்டில் இருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாரு 2 மேட்ச்லையுமே. தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் எல்லன் கையில் பட்டு வேந்தன் பாலை பிடிச்சிருக்காரு. இந்த பால் வர நல்ல த்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த சேக். ஐ திங்க் ஃபாரினில் இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் அங்கே கட் பண்ணிட்டு போயிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண அனதர் ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்டர் அஜித் கைக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து எடுத்தால் ஒரு ரன் சேவ் ஆயிருக்கும். இந்த பால் 2 நல்ல ரன்னிங் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. கீப்பரே ஃபாஸ்ட்டாக போனார். அங்கே ஃபீல்டர் வந்ததை பார்த்து வெயிட் பண்ணியிருக்காங்க. தெளிவாக கால் பண்ணியிருக்காரு நான் ஸ்ட்ரைக்கர் ரமேஷ். இந்த பால் ஒரு ரன். இந்த ஒரு ரனோட இந்த பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஃபஸ்ட் ஓவர் 7 ரன் அடிச்சிருக்காங்க நல்லூர். செகண்ட் ஓவர் பட பிங்கோ. இந்த பால் ஒய். செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவான இடத்துல போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி காலில் பட்டு போயிருக்கு. கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கு போனார். அம்பேர் ஒயிட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அண்டர்லேயே போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அஜித். விக்கெட்டா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. குயிக்கராக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு ரமேஷ். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒயிட். ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ண ஹியூஜ் ஒன். ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் சேக். மேட்ச்க்கான ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பெரிய ஷாட் போயிருக்காரு. ஸ்ட்ரைட் டு சைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் அஜித் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுத்து ஓவரை முடிச்சிருக்காரு பிங்கோ. சரி ஸ்கோரர் மிஸ்டேக். 2 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட அஜித் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் செம்ம பாஸ்டாக ஏட் பண்ணியிருக்காங்க. அந்த பால் ஒரு ரன். அஜித்தோட செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் வந்த பாலா இப்போ ஸ்ட்ரைக்கில் தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண அனதர் ஒன் சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் அஜித் ரமேஷ் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போகுது. கேட்சா சிக்ஸான்னு பார்க்கலாம். அங்கே கார்த்தி நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. நேற்று டேவில் இருந்தே லாங் ஆனில் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணிக்கிருக்காரு கார்த்தி. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லூர். நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கு நான் அப்பீல் பண்ணாங்க அம்பேர். 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுவாங்க. 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க விக்கெட் அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சுதாகர் இந்த ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் ஹார்த்தி விக்கெட்டானு பார்க்கலாம். அங்கே சான்ஸ் இருக்குது ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ பிளேயர் சேஃபாக விளையாடுங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இடித்து விழுந்துட்டாரு. இந்த பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்டம்ப்லையே போட்டிருக்காரு. ஸ்டம்ப் லைன்லேயே தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. லோ புல்டாஸை அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். இந்த பால் வரேன். 3 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க நல்லூர். ரன் போய்க்கிருந்த வேகத்தை கம்மி பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அஜித். 4வது ஓவர் போட 4வது நியூ பவுலரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க தமிழ் வேந்தன். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த பால் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால்.
இந்த மாதிரி காலில் பட்டு போயிருக்காங்க. கிராண்டட் 2 போகுதான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் விரட்டி போனார். ஐ திங்க் கிராண்டட் 2 அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் ப்ளஸ் 2 ரன் மொத்தமாக. பால் எதுவும் போடாமல் 3 ரன் ஆடாக இருக்குது. இந்த மாதிரி கார்டு சேஞ்ச் பண்ணி போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சரி, ஆனால் டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுக்கு தான் போயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பால் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் சுதாகர் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே பாயிண்ட் ஃபீல்டர் அக்கைன்னு ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி காற்றுலேயே பாலை திருப்பினார். ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. 1 2 பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் குயிக்காராக வந்திருக்காரு. 2 ரனுக்கான ட்ரை ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. ஃபீல்டர் கையில் தான் போணுச்சு. இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் கைன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் கைன் கட்டுக்கு தான் போயிருக்காரு. பால் குயிக்கராக போகுது. ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. உடையாந்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு கீழே கொஞ்சம் தேக்கிட்டாங்க. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே லாங் ஆனில் கார்த்தி அவர் பிடிக்கிற 2வது கேட்ச். ஒரு ஸ்லோயர் வேரியேஷனை காட்டியிருக்காரு. இந்த பாலில் வேந்தன் முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 34 ரன் போயிருக்கு. 5th ஓவர் போட அஜித் அவருக்கான 2வது ஓவர் படைச்சு போட்ட பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சிருக்காங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஜெபஸ்டின். செகண்ட் ஒன் பெரிய ஸ்டார்ட்டுக்கு போனார். உடம்புல தான் பட்டு போயிருக்கு. டபுள் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கிராண்டட் 2 கீப்பர் தமிழ் விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பாலை வெளில குத்தி உள்ளே திருப்பியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளிக்கு போயிருக்காரு. அடித்த உடனே 2 அப்படின்னு கால் பண்ணியிருக்காங்க. 2 ரன் ஓட முடியுதான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் பாலை எடுத்து அனுப்புறதுக்குள்ளே இங்கே ஈஸியாக 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினார். பால் குயிக்கராக வந்திருக்கு. கனெக்ட் பண்ண டைம் கிடைக்கல பேட்ஸ்மேனுக்கு. இந்த பால் 1 ரன். இந்த 1 ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க நல்லூர். கடைசி ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்ட கார்த்தி கடைசி ஓவர் போட வந்திருக்காரு. 2 bowler 2 ஓவர் போடலாம் அப்படிங்கிற நிலமையில் பிஎம் அஜித் அவரை தொடர்ந்து கார்த்தி. 6 ஓவர் ஃபஸ்ட் ஒன் குயிக்கராக வந்திருக்கு. உடம்புல பட்டு கீப்பர் பால் கலெக்ட் பண்ண. இந்த பால் 1 ரன். செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போகுது. ஃபீல்டரே இல்லை. பவுண்ட்ரி போகாதுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் அடியாக வந்திருக்காங்க. இந்த பால் 2 ரன். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் 3 ரன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 4வது ரன்னும் ஓடி இருக்காங்க. ஃபீல்டர்ஸ் ரெடியாக இருந்திருந்தா 2-3 ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். 4 ரன் ஓடியே எடுத்திருக்காங்க. நல்ல ரன்னிங். ஜெபஸ்டின் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கர் தெளிவாக கால் பண்ணி ஓடினாங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்மளை அடிச்சிருக்காரு. அங்கே அந்த அடிக்கலை. இதுக்கு முன்னாடி ஓவர் த்ரோ போச்சு. அதன் காரணமாக கையிலே வச்சிருக்காரு கார்த்தி. இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம சைடு டு சைடு அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெபஸ்டின் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு. த்ரோவை தெளிவாக கீப்பர் ரனில் அடிச்சிருந்தாலும் 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பீட் இந்த விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் வெள்ளைக்கு போய் ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் பிங்கோ. எகைன்னு ஒரு மிஸ்ஃபீல்டு பார்க்க முடியுது. இந்த பாலையும் 2 ரன் ஓடி இருக்காங்க. ரன்னிங் பீட் இந்த விக்கெட். செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. அவரில் நிறைய பால்ஸு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். அவர் ஜெர்சியில் இருக்குது. வீரன் அப்படிங்கிறது ஜெர்சியில் மட்டும் இல்லை, என்னோட கேமில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கடைசி நேரத்தில் நல்ல ஒரு கேமராவில் ஆடி இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். 56 ரன் ஃப்ரம் நல்லூர். 57 ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஎம் ஸ்போர்ட்ஸ் கீரனூர். பார்க்கலாம் மேட்ச் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ரமேஷ். ஸ்ட்ரைக்கில் தமிழ். ஃபர்ஸ்ட் பாலே சப்போர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. ஐயோ சரியான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட்டா லயனம் பேர்ஸ். பிளேயர்ஸ் எல்லாரும் ஓடுறத பார்த்தா கண்டிப்பாக விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பரான ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு ஜெபஸ்டின். டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு வேல்யூபிள் பேட்ஸ்மேனுக்கு எந்த அளவு ரிஸ்க் எடுத்து பிடிக்கணுமோ அந்த அளவு ரிஸ்க் எடுத்து கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு ஜெபஸ்டின். செகண்ட் ஒன் அந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காரு. எகைன் ஃபீல்டர் ஜெபஸ்டின் அவரை தேடி தான் போயிருக்கு. த்ரோவை சூப்பராக அடிச்சிருக்காரு. கீப்பருக்கு நகர கூட இல்லை ஒரு ஸ்டெப் கூட. அந்த அளவு த்ரோ தெளிவாக அடிச்சிருக்காரு ஜெபஸ்டின். இந்த பால் 1 ரன் ஓடி இருக்காங்க.
தேர்ட் ஒன். இந்த மாதிரி பேட்டில் சின்ன நிற்கு இருந்துச்சு. அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ரமேஷ். முதல் 3 பாலில் 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பர் ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எல்லன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. எகைன் கேட்சுக்கான சான்ஸான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் பாலா தெளிவாக கேட்சை கூலாக எடுத்திருக்காரு. 3வது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ரமேஷ். ஃபஸ்ட்டு 4 பாலில் 3 விக்கெட் எடுத்திருக்காங்க நல்லூர். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா நீர்பழனி கார்த்தி. இந்த 2 பேட்ஸ்மேனில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிஎம் ஸ்போர்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் டாமினேட் பண்ணிக்கிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. அங்கான் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் வரேன். ஃபஸ்ட்டோட லாஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். அங்கே ஃபீல்டர் தெளிவாக பாலை பிடிச்சிருக்காரு. இந்த ஓவரனோட முதல் ஓவர் முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஓவர் 3 விக்கெட் 3 சிங்கிள் அப்படிங்கிற நிலைமையில் 3 ரன் அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் ஓவர் போட ஜெபஸ்டின் கடைசி நேரத்தில் நல்ல ஒரு கேமராவில் ஆடி கொடுத்தாரு. பார்க்கலாம் பவுலிங்கில் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத. இதுக்கு முன்னாடி நல்ல கேட்சையும் பிடிச்சிருந்தாரு. சரிங்களா, தமிழ் வேந்தன் அங்கே கேட்சான்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை பண்ணார், ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. இந்த பால் வரேன். செகண்ட் ஒன். இந்த மாதிரி கேட்சான்னு பார்க்கலாம். அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஆனால் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். ஜபஸ்டின் அவரோட பங்குக்கு அவரும் விக்கெட் எடுத்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அஜித் குயிக்கராக போட்டிருக்காரு. இந்த பாலை ஜபஸ்டின் குத்து நேரத்துலேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. இந்த பால் வரேன். ஃபோர்த் ஒன். தெளிவாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. பேக் டு பேக் நிறைய விக்கெட்ஸ் போன காரணத்தினால கொஞ்சம் நேரம் தரையிலே ஆடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 6 ஓவர் மேட்சஸ். ஸோ அதான் கடைசி 2 பாலில் பார்க்க முடிஞ்சு அஜித் அண்ட் வேந்தன் பேட்டில் இருந்து. இன்னொருல கடைசி 2 பந்து சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரமேஷ் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணார். கேட்சையும் தெளிவாக பிடிச்சிருக்காரு. ரன்னிங் கேட்ச் பவுலிங்கை தொடர்ந்து ஃபீல்டிங்லையும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஜபஸ்டின் ரமேஷ் அவர் ஓவரில் நல்ல கேட்சை பிடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இவரோட ஓவரில் அவர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. ஸ்டம்புக்கு க்ளோஸாக தான் வந்துச்சு. அனதர் டாட் பாலோட 2வது ஓவரையும் சீக்கிரமாக முடிக்கிறாங்க நல்லூர். இந்த ஓவர்லையும் 3 ரன். ஸோ முதல் 2 ஓவர் 3-3 அப்படிங்கிற நிலைமையில் 6 ரன் போயிருக்கு. தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டார் ரமேஷ். ப்ரெஷருக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் யார்லையாவே 2வது ஓவர் கொடுக்குறாங்க. இந்த பால் வரேன். செகண்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸாக சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு. சூப்பராக டைவ் அடித்து பிடிச்சாரு. ஃபீலிங் சூப்பராக பண்ணுறாங்க நல்லூர் எல்லாருமே. ஒரு 3 எக்ஸ்ட்ரானரியான கேட்ச் பிடிச்சிருக்காங்க. பேட்ஸ்மேனாக வந்த தமிழ் லாஸ்ட் பால் ஒரு 2 ரன் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். சரியான ஏக்கரு. பால் வரேன். நெக்ஸ்ட் ஒன். சுஜிக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக கிளியர் பண்ணதா இல்லை ஃபீல்டர் கையில் ஏன்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கையில் பட்டு தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். லயன் அம்பேஸ். அந்த பால் 6 போயிருக்கு. தெளிவான ஒரு கனெக்டாக பட்டுருந்துச்சு. ஆனால் ஃபீல்டர் மிஸ் பண்ணி அதை 6ஆக மாற்றிருக்காங்க. உணவரோட லாஸ்ட் ஒன். கடைசி பால் ஒரு 6 கொண்டு போயிருக்காங்க. ஸ்டம்புக்கு செம்ம க்ளோஸாக வந்துச்சு. இந்த பால் ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக தரையில் தட்டி விட்டு ஓடிருக்காங்க. கண்டிப்பாக 1 ரன்னோட நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கை தமிழ் வேந்தன் அதான் தக்க வைக்க நினைப்பாரு. அதுதான் நடந்திருக்கு. எண்ட் ஆஃப் தி தேர்ட் ஓவர் 18 ரன் அடிச்சிருக்காங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். 4th ஓவர் போட்ட செகண்ட் ஓவர் போட்ட ஜபஸ்டின் 2 பாலர் 2 ஓவர் போடலாம் அப்படிங்கிற நிலைமையில் ஸ்பெல்ல முடிக்கிறாங்க. முதல் 2 ஓவருமே வெளில இருக்க 2 பாலர் நீ பாலர் தான் இருப்பாங்க. ரிவர்ஸ் திரும்பி தெளிவாக கனெக்ட் ஆகல. ஸ்ட்ரைட் டு சைட் தான் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் செம்ம ஃபாஸ்ட்டாக விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ணால் இந்த பால் வரேன். செகண்ட் ஒன். இந்த மாதிரி பேட்டில் பட்டு போயிருக்கு. குயிக்கராக போகுது. கண்டிப்பாக கிராண்டட் 2 அப்படின்னு நினைக்கிறேன். கிராண்டட் 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. தெளிவான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போகுது. 1 2 பார்க்கலாம். கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபீல்டர் விரட்டி போய் பாலை கலெக்ட் பண்ண 2 ரன். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி பால் குத்துனதில் கீப்பர்லேருந்து கேரி பண்ண முடியல. அங்கே பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம். பைஸில் குயிக்காக போகுது. பவுண்ட்ரி போயிடுச்சு. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி பேட்டில் பட்டு கீப்பர் கையில் பட்டு வந்திருக்கு. அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் வரன். இந்த ஓவரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட சேம் ஸ்கோர் தான் ஆடணும். 29 அப்படின்னு நினைக்கிறேன். வித்தோர் போட ஸ்டேக்கில் பிங்கோ ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவரில் அங்கே ஃபீல்டர் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு.
போன பால் ரிட்டையர் ரேட் சொன்னாங்க. ஸோ அது விக்கெட் கன்சிடர் ஆகும். ப்ளஸ் இந்த பாலும் விக்கெட். இப்போ முதல் பால்லே 2 விக்கெட் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பிரபு தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலா செம்ம பாஸ்டாக விரட்டி வந்திருக்காரு. இந்த பால் வரேன் எனக்கு தெரிஞ்சு 10 பாலுமே தமிழ்வேந்தன் அவர் தான் பிடிச்சி ஒரு 5 ஷாட் அடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேட்டில் வேறு தெளிவாக ஒரு 6 பட்டுருச்சு. இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்பில் போது கண்டிப்பாக 2 ரன் ரஸ் பண்ணுறாங்களா. வெளில 2 விக்கெட் தான் இருக்குது. அப்படி இருந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. 9வது விக்கெட்டை இழக்கிறாங்க பிஎம் ஸ்போர்ட்ஸ். கடைசி பேட்ஸ்மேன் டேனியல். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பாலை. அகைன் பேக் டு பேக் டாட் பாலோட 5வது ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்லூர். இந்த மேட்சுக்கான லாஸ்ட் ஓவர் போட பாலா செம்ம பேச போட்டிருக்காரு. இந்த கேட்ச் பிடிச்சா ஆல் அவுட் ஆவாங்க. கேட்ச் நல்லா பிடிச்சிருக்காரு சேக். இந்த கேட்சோட இந்த மேட்ச்சில் வெற்றி பெற்று செமிஃபைனலுக்குள்ள முதல் அணியாக என்றாகிறாங்க நல்லூர். அல்லக் ஃப்ரம் பிஎம் ஸ்போர்ட்ஸ் கீரனூர்.